ஆபரேஷனா? என்ன ஆபரேஷன்? அது அழகர், உண்மையை சொல்லுங்க. ஆதிக்கு என்னாச்சு? நீங்க பேசுறதுல நான் கேட்டுட்டே தான் வந்தேன். வெளிநாட்டுல நிறைய ஆபரேஷன் இருக்கு. ஆனா ஆதிக்கு நடந்தது சாதாரண ஆபரேஷன் தானே சொன்னீங்க. அது என்ன ஆபரேஷன் அழகர்? அழகர் சொல்லுங்க, ஆதிக்கு என்ன பிரச்சனை? ஏய், இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஆபரேஷன் பத்தி பேசுறதுதான் கேட்டியா, இல்லனா இல்ல அதுக்கு முன்னாடி பேசின எல்லாத்தையும் கேட்டியா? ஏதோ வெளிநாட்டுல நிறைய ஆபரேஷன் சொன்னாரே, அப்பதான் வந்தேன். ஓ, அதத்தான் கேட்டியா? ஏய், அது எதுவும் இல்ல. வாசுவோட இதயத்தை எடுத்து ஆதிக்கு வச்சாங்கல்ல, அந்த ஆபரேஷனை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அத்தை இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு கேட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் விளக்க சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். ஓ, அதுதான் சொன்னீங்களா? நான் கூட வேற ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். சரி, 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஆதி விஷயமா யாரையோ பாக்கணும்னு போனியே, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு வேலைக்காகல. ஏன்? அசோக்னு ஒருத்தர், ஆதியோட பெங்களூர் ஆபீஸ் மேனேஜர், கடைசியா அவரை பார்க்க தான் போனாருன்னு சொன்னாங்க. அதான் அவரை போய் பார்த்து கேட்டு வந்தேன். அவர் என்னடான்னா, ஆதி பெங்களூருக்கு வந்தே 1 மாசத்துக்கு மேல ஆகுதுன்னு சொன்னாரு. எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியல. பாரதி, ஆதி எங்கேயும் போகல, இங்கதான் இருப்பான். இந்த ஊர்ல தான் எங்கேயாச்சும் இருப்பான். நீ மனசு போட்டு குழப்பிக்காத. ஏய், அம்மா சொல்றது கரெக்ட் தான். இந்த ஜென்மத்துல உனக்கு புருஷன்னா அது ஆதிதான், அவருக்கு பொண்டாட்டினா அது நீதான். இதை யாராலையும் மாத்த முடியாது. விதி ஒண்ணு சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படியாவது உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துரும்.